அதாவது நீங்கள் எல்லாம் வந்து +2 முடிச்சிட்டிங்க இல்லையா? இப்போது முடித்தவங்க கம்ப்ளீட்டாக யூ ஆர் ரிட்டன் யுவர் எக்ஸாம்ஸ். யூ ஆர் இன் +2 ஆர் யூ ஆர் கம்ப்ளீட்டட் யுவர் எக்ஸாம்ஸ்? யூ ஆர் இன் +2. இப்போ இந்த கேரியர் கைடன்ஸ், அதாவது என்ன படிக்கலாம், மேற்கொண்டு என்ன படிக்கலாம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதாவது டீப்பாக கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து முந்தி மாதிரி கிடையாது, நிறைய சப்ஜெக்ட்ஸ் உண்டு. நான் புதுசாக ஒன்று சொல்ல போகிறது கிடையாது, நீங்கள் அதை எடுங்க போகிறோம். புதுசாக ஒன்று சொல்ல போகிறது கிடையாது. ஏன் குழந்தைங்கள வெளியே அனுப்புறீங்க? என்னாச்சு? நோ டிஸ்டர்பன்ஸ் இன் மை கிளாஸ் ப்ளீஸ். லெட் தெம் சிட் டவுன். உட்காருங்க. இஷ்டத்துக்கு ஒவ்வொரு வாதியார் ஒன்று பண்ணிட்டு இருக்க முடியாது. They are inside, that's all. What's wrong? If you want, get some additional chairs and put them here. Right. ஏன் படிக்கணும்? எதுக்காக படிக்கணும்? ஏன்னா படிக்கும்போது எல்லாருக்கும் வர கேள்வி இதுதான் இன்றைக்கி. ஏன்னா நிறைய இந்த டிவியில் வந்து இந்த நடிகர் வந்து படிக்கவே இல்லை, பெரிய நடிகர் ஆகிட்டார். அந்த கிரிக்கெட் வந்து விளையாடவே இல்லை. தயவுசெய்து ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க, தயவுசெய்து என் ஃபோன் கிளாஸில். நோ ஃபோன் கால்ஸ் ப்ளீஸ், நோ ஃபோன்ஸ். அதாவது இந்த மாதிரி ஏன் படிக்கணுன்ற கேள்வி வரும்போது தான், ஒன்று வேலைக்கு போகணும், ரைட். ரெண்டாவது என்ன சம்பாதிக்கணும்? காசு சம்பாதிக்கணும், இல்லை வெளிநாட்டுக்கு போகணும். பலவிதமான கேள்விகள் மனசில். அப்போ வீட்டில் வந்து நிறைய தடவை நீங்கள் எல்லாம் சொல்லியிருப்பீங்க, டிவியை பார்க்காதடா, டிவி பார்த்தா கெட்டு போவாடான்னு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா டிவியை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போயிடுவீங்கன்ட்டு. அதே நேரத்தில் அடுத்தது ஃபோனை பார்க்காதீங்கன்னு சொல்லியிருப்பீங்க. கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. ஃபோனை பார்க்காதீங்கன்னு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் உன் மண்டையை வந்து கெடுத்துடும், உன் மூளையை கெடுத்துரும், உன்னுடைய ஐடியாஸ் நாசமாக போகும், அதனால் வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. அம்மா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நம்மெல்லாம் குழந்தையாக இருக்கும்பொழுது எங்கள் பெரியவங்க குழந்தை அழுதுச்சுன்னா என்ன கொடுப்பாங்க? ஆனால் இன்றைக்கி நீங்கள் உங்கள் குழந்தை அழுவும்போது கையில் என்ன கொடுக்குறீங்க? இதை கொடுத்து கெடுத்த பிறகு இவங்களை வந்து ஃபோனை பார்க்காதுன்னு சொல்கிறீங்களா? இது நியாயமா? அப்போ பண்ணுறது தப்பு எங்கேருந்து ஆரம்பிக்குது? சின்ன வயசுலேருந்தே வீட்டில் ஆரம்பிக்குது. சிந்திக்க ஆரம்பிங்க கொஞ்சம். இப்போ எந்த அளவுக்கு இந்த பசங்க கெட்டு போயிடுறாங்கன்னா, அவங்க கையில் ஒரு பஜ்ஜியை சுட்டு கொடுத்தாலும் வாயில் போடாமல் காதில் வைக்குது. இந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஃபோனுடைய அடிக்ஷன் வர ஆரம்பிச்சிடுது. ஃபோன் எந்த அளவுக்கு இவங்க போயிட்டாங்கன்னா, உன் பின்னால் வந்து நாய் எது பண்ணாலும் உன் கண்ணுக்கு தெரியாது. இப்போ ஸ்லைட்ஸ் எடுங்க, குரல் தானாக வரும். அதை விட்டால் லேப்டாப்ன்ட்டு வேலை பண்ணி உட்கார வேண்டியது. இப்படியே நேரத்தை நாங்கள் வீணாக்க கற்றுக்கிட்டோம். இது எல்லாமே 2019 BCக்கு முன்னாடி தான் கருத்துக்கள். 2019 BCன்னா கரோனா வர்றதுக்கு முந்தி. கரோனா வந்த பிறகு நாங்கள் தான் சொன்னோம், டிவியை பாரு, ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிக்க, இதெல்லாம் சொன்னது பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் எல்லாருமே சொன்னோம். சிறு வயசில் வந்து டிவி கிட்ட உட்காந்து பார்க்காதரா, கண்ணு கெட்டு போகும்னு சொன்னோம். இன்றைக்கி டெக்னாலஜி, கண்ணுலேயே வச்சு டிவியை பாடுறாங்க, எல்லாமே மாறிட்டு வருது. இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க, ரைட்? இப்போ அடிக்ஷன் ஆரம்பிக்குது. அந்த அடிக்ஷன் தான் உங்களுக்கு என்னென்னா, ஃபோன் உங்ககிட்ட இருந்தால் உங்களுக்கு கோபம் வருது. இதெல்லாம் விட்டு கொடுக்கணும், மாற்றி யோசிக்கணும் வரும்போது தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஹவு டு திங்க்குங்கிறத கற்றுக்க ஆரம்பிங்க. யூ ஆர் ஆல்ரெடி இன் +2. ஹவு டு திங்க் இது வந்து ரொம்ப முக்கியம். தென் வாட் டு திங்க், இதுக்குள்ளார என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு திங்க் வாட் டு திங்க் என்ன வித்தியாசம்னா, டாக்டருக்கு வந்து வாட் டு திங்க் தெரியும், ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு ஹவு டு திங்க் தெரியும். டாக்டருக்கு எப்படின்னா, இவர் நடந்து வரணும், இந்த பேஷண்ட் நடக்கணும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதா ஸ்லைடு இல்லை மறைக்கிறாரா? காலை தூக்கி நடந்து வா, அவ்வளோதான்.
இதுதான் அவருக்கு இஷ்டம். ஆனா அவங்களுக்கு ஹவு டு திங்க் தெரியும் என்ன பிரச்சனைங்கிறது. அதான் பிரச்சனை. அதே மாதிரி தான் நாங்களும் வாழ்க்கையில் பல தடவை நமக்கு தெரியாமல் நம்ம முன்னேறது கிடையாது. ஃபோனு சத்தம் வரக்கூடாது. ஃபோனு முதல்ல இவங்களை திருத்த வேண்டியிருக்குடா, உங்களை திருத்த வேண்டி. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அங்கே தான் உருவாகிறதே இங்கே தான். ஏம்மா உங்களோட முக்கியமான ஒரு பொசிஷன் நான் இருக்கிறேன். சிஎம்முக்கு அட்வைஸ் பண்ணுறேன். என் ஃபோன் ஆஃப் பண்ணி கிடக்குது உள்ளார. ரைட்? உங்களுக்கு அவ்வளோ அவசரமாக வந்துருதா? வீட்டில் ஊருக்கா போடவா இல்லை என்ன சமைக்கிறதுன்னா? ஏம்மா ஏதாவது எப்போதுமே புதுமையாக கற்றுக்கணும்பா. புதுமை அப்படிங்கிறது இதுதான். இதை பாருங்கள், இந்த குழந்தைகிட்ட கற்றுக்கணும். அவள் எது வச்சாலும் கீழே இருக்கிற கிளாஸ் உழுது. அப்போ என்ன பண்ணுறா பாருங்க. இதுதான் இப்போ புதுமை, இதுதான் இன்னோவேஷன். நீங்கள் இன்னோவேஷனுக்கு மாறணும். ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டி கூட தனக்கு இலை வேணும்னா அந்த மாதிரி ஸ்கூட்டரில் ஏறி தேடும்போது நம்ம மட்டும் ஏன் பின்னால் இருக்கிறோம்? நம்ம சேலஞ்ச் பண்ணணும். வாழ்க்கையில் சேலஞ்ச் பண்ணணும். பிளான் போடுங்க. +2க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறேன்? பிளான் ஏ. உள்ளார கொண்டு வாங்க, நாற்காலியா இப்படி போட்டுங்க, ஃபுல்லாக போட்டுங்க. பிளான் ஏ போடுங்க. பிளான் ஏ சக்ஸஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுறது? என்ன பண்ணோம்? இல்லை கண்ணா, இங்கிலீஷில் இன்னும் 25 ஆல்ஃபபெட் இருக்குது. நீ 25 ஆல்ஃபபெட் போட. பிளான் சி போடு, பிளான் டி போடு, பிளான் Z வரைக்கும் போடு. யார் வேண்டாங்கிறா? வாழ்க்கையில் முன்னேறணும்னா எத்தனை வேணும் பிளான் போடலாம். என்னன்னா விழுறதை பற்றி ஒன்றும் தவறு கிடையாது. விழுந்த பிறகு திரும்பி எழுந்திரிச்சு நிற்கணும் வாழ்க்கையில். அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். தப்பு பண்ணது உங்கள் பேரண்ட்ஸ். ஒரு பாண்டா பேர் கூட ஒரு குழந்தைய ட்ரெயின் பண்ணும்போது, இந்தா நீ ஈஸியாக வந்துட்டியா, வரக்கூடாது, கீழே போ, திரும்பி ஏறி வா. இது நாங்கள் பண்ணாமல் விட்டோம். இவங்களுக்கு கை பிடிச்சே நாங்கள் ஏற வச்சு கற்றுக் கொடுத்துட்டோம். பத்தல ட்ரைனிங், திரும்பி போ. இந்த மாதிரி 4 தடவை உங்களை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவோம். ரைட்? ஏன்னாப்பா ஒரு கடைசி ஹேமரால் தான் நாங்கள் உடைக்கிறது கிடையாது. கண்டினியூஸ் எஃபர்ட் இஸ் ரிக்வயர்ட். இப்போ 10th அதுக்கப்புறம் 12க்கு வந்தீங்க. யூஜி இருக்குது, பிஜி இருக்குது, ஹையர் எஜுகேஷன் இருக்குது, நிறைய கோர்சஸ் வாழ்க்கையில் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும்னு நினைக்கிறீங்க. ஹெல்ப்புங்கிறது ஒரு முக்கியமான கருத்து ராஜா. பட்டாம்பூச்சியுடைய லைஃப் சைக்கிளில் ஒரு பட்டர்ஃப்ளை வரும் இல்லையா, கக்கூன். அந்த கக்கூன்லேருந்து அது கஷ்டப்பட்டு வெளியே வரும். பாவம் கஷ்டப்படுது அப்படின்ட்டு கத்திரிக்கோலால் எடுத்து வெட்டி விட்டிங்கன்னு வைங்க, அதனால் பறக்க முடியாது. அது ஸ்ட்ரகிள் பண்ணும்போது தான் அதோடைய மசில்ஸ் டெவலப் ஆகும். ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப் எதிர்பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. நீங்கள் கஷ்டப்படணும், நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு தருணம். சில நேரங்களில் நீங்கள் உங்களுக்கே சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு எல்லா டைமும் யாராவது உங்களை தள்ளி விட மாட்டாங்க. நீங்களே உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படும். நீங்களே முயற்சி பண்ணணும். இப்படி பண்ணும்போது தான் நம்மகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டோம். எது ஈஸி அது முடிச்சுட்டு போயிடலாமே. ஹெல்ப்லெஸ்னஸ், இது என்னால் முடியாது, இது என்னால் படிக்க முடியாது, அது படிக்க முடியாது. 3வது, எது ஈஸி முடிச்சுட்டு நான் பாட்டுன்னு போயிட்டே இருக்கிறேன். தொந்தரவு பண்ணாத.
இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் சரிப்பட்டு வராது. நம்ம வி ஹாவ் டு டேக் கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது இப்படி தான். நாளைக்கு படித்த பிறகு ஒரு வாய்ப்பும் கிடைக்காது. அப்போ நான் என்ன செய்யணும்? பேரண்ட்ஸ் உங்களுடைய சப்போர்ட் நிறைய தேவைப்படும். அதுக்காக தான் உங்களையும் வர சொன்னேன். நிறைய சப்போர்ட் தேவைப்படும். எதுக்கு சப்போர்ட் தேவைப்படணும்னா, ஒரு தந்தை வந்து குழந்தைய கூட்டின்னு போகிறாரு. போகும்போது பாதை வந்து குறுகிய பாதை. இந்த பாதை வந்து குறுகிய பாதை. அந்த குறுகிய பாதையில் நடந்து போகும்போது குழந்தை கீழே விழக்கூடாதுங்கிறதுக்காக கையை பிடிங்கிறாரு. அந்த குழந்தை சொல்லுது, நீ என் கையை பிடியேங்குது. இவர் வந்து கையை பிடிங்கிறாரு, குழந்தை சொல்லுது நீ என் கையை பிடியேங்கிறார். கோவம் வருது அப்பாவுக்கு. ஏண்டி நீ கையை பிடிச்சானா நான் கையை பிடிச்சானா, கையை பிடி அப்படிங்கிறார். அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, அப்பா நான் உன் கையை பிடிச்சேன்னா வழுக்க விழுந்தா கையை வெட்டுருவேன்பா. ஆனால் நீ என் கையை பிடிச்சானா நான் வழுக்கி விழுந்தாலும் நீ என் கையை விட மாட்டேப்பா. அப்போ யாருடைய கையை பிடிக்கணும்? பெரியவங்க தான் உங்கள் கையை பிடிக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 12th வந்துட்டா பெரிய பிஸ்தான்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் கிடையாது ராஜா, ஒன்றும் கிடையாது. நத்திங். பேரண்ட்ஸ் ஷுட் பி ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் யூ. பிரச்சனைகள் நிறைய குடும்பங்களில் நான் பார்த்தது என்னென்னா, இந்த ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது, அதில் ஒரு பேப்பரை வைக்கிறோம், ஒரு காப்பி எடுக்க முடியுது. என்னால் 100 காப்பி எடுக்கிறேன். 100 காப்பி எடுத்த பிறகு அதில் மிஸ்டேக் இருக்குதுன்னு வைங்க. அந்த 100 காப்பியை உட்காந்து திருத்துறது ஈஸியா, இல்லை ஒரிஜினலில் திருத்தி 100 காப்பி எடுக்கிறது ஈஸியா? எதுக்கு சுலபம்? ஒரிஜினல் தானே. இதே தான் எனக்கு இன்னைக்கு பிரச்சனை. பேரண்ட்ஸை திருத்துறதா இல்லை குழந்தைங்களை திருத்துறதா எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ யாரை திருத்தணும்? பேரண்ட்ஸை திருத்த வேண்டியிருக்கு. நம்ம கொஞ்சம் அப்படியே நகர்ந்து போயிட்டோம், குழந்தைங்களுக்கு நகர்ந்து போயிட்டோம். நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன். இப்போ காரெல்லாம் போயிட்டு இருக்கும்போது காலையில் ஆஃபீஸுக்கு போகும்போது பார்ப்பேன், இவர் பாட்டு பைக்கில் வருவார், ரெட் லைட் இருக்கும், தாண்டி போவார். இவர் திட்டுவார், அவர் அசிங்கமாக திட்டுவார். குழந்தை பின்னால் உட்காந்துருக்கு. யார்கிட்ட இருந்து கற்றுக்குது? பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கற்றுக்குது. நாங்கள் அந்த தவறு தெரியாமல் பண்ணிகிட்டே வரோம். குழந்தை ஒரு நாளைக்கு அதே திட்டும்போது யார்கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்குறோம். நம்மக்கிட்ட தான் கற்றுக்குச்சு. நல்லா புரிஞ்சுக்கிங்க எங்கே எல்லாம் தவறு நடக்குதுன்ட்டு. அப்புறம் எக்ஸாம்ஸ் இவங்களுக்கு வந்தவுடனே ஒரு தலைவலி. எக்ஸாம்ஸ் இருக்கே, படிக்கணும், நிறைய படிக்கணும். அப்போ படிக்கணும் ஒன்று உங்கள் வீட்டில் ஆரம்பிப்பாங்க. டேய் அவன் பாரு காலைல 3 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறான், நீ சோம்பேறி மாதிரி தூங்குற அப்படின்வாங்க. சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. இப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் படிக்கிற டைம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு குழந்தை 3 மணிக்கு படிக்குதுன்னா இன்னொரு குழந்தைய 3 மணிக்கு தான் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வித்தியாசமான நேரங்களில் வித்தியாசமான குழந்தைங்க படிக்கிறானா அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தான் படிப்பு ஏறணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஸ்டடி ஸ்மார்ட்டர், ஒழுங்காக சாப்பிடு, தூங்கு ஒழுங்காக, ஃபோனு வச்சுட்டே தூங்காத, நட, பிரேக்ஸ் எடு, தண்ணி நல்லா குடி, இந்த கேட்ஜெட்ஸை எடுத்து வை. ஃபோனை இதுதான் முக்கியம் வாழ்க்கையில். மண்டையில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வெளியே வரப்போகுது, அதுக்கு மேலே வெளியே வராது. இதில் வேறு 1 மார்க் குறைச்சாலும் வீட்டில் திட்டுவாங்களா? திட்ட மாட்டாங்களா? திட்டுவாங்க. ஆமாம், அப்போ தான் நாங்கள் பயந்து போகிறோம். அம்மா குழந்தைக்கு மார்க் வரலைன்னா கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். அவங்க நல்ல கல்வி கற்றுக்கணும், நல்லா வளரணும் அப்படின்னு வரும்போது, இல்லைன்னா டிப்ரெஷனுக்கு போகிறது. இந்த டிப்ரெஷனுக்கு போகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. டிப்ரெஷனுங்கிறது இதுதான், ரப்பர் பேண்ட் மாதிரி. அந்த ரப்பர் பேண்ட் யாரை அடிக்கும்? ஒன்று தான் அடிக்கும். ஜாக்கிரதை. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, மண்ணாங்கட்டி, இதெல்லாம் குப்பை வார்த்தைகள். ஜாக்கிரதையாக இருக்கணும் வாழ்க்கையில். ரைட்? சரி. இன்னொரு பக்கம் வந்து கனவுகள். பேரண்ட்ஸுக்கு சில கனவுகள், என் குழந்தை இதுதான் படிக்கணும், அதுதான் படிக்கணும், அது மாதிரி இருக்க முடியாது. அப்படி இருக்கும் தான் இந்த கெரியர். இங்கேருந்து நான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன். நான் சொல்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு வர போகிறேன். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. மிந்தி மாதிரி கிடையாதுமா, இப்போ 113 சப்ஜெக்ட் இருக்குது.
113 சப்ஜெக்ட் இருக்குது யூஜியில். நான் 1 by 1 போகிறேன், தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது முக்கியம்னு தோணுதோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், விமானம் சம்பந்தப்பட்டது. பல ப்ரைவேட் காலேஜஸ், பல ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில், பல கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்குது. ஒரு அருமையான ஒரு கோர்ஸ். பிளேன் எப்படி போகிறது, ஏரோப்ளேனை ரிப்பேர் பண்ணுறது, அது சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இது இருக்கும். இப்போ சில பேருக்கு வந்து மனசில் வரும், நான் பைலட் ஆக விரும்புகிறேன் அப்படின்னு தோணும். நீ பைலட் ஆக விரும்புகிறேன்னா கண்டிப்பாக நீ வந்து பிஎஸ்சி எல்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பியூசிக்கு அப்புறம், அதாவது +2க்கு அப்புறம் கூட நீ டைரெக்டாக போகலாம், பைலட் ஆகலாம். ஆனால் பைலட் ஆகணும்னா கண் பார்வை நல்லா இருக்கணும். ஏதோ ஆண்டவன் திடீர்னு நீ நல்லா செலவு பண்ணி பைலட் ஆகிட்ட, ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் உன் கண் பார்வை மங்களாச்சுன்னா உன்னுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ நீ பைலட் ஆக விரும்புகிறேன்னா +2க்கு அப்புறம் நீ பைலட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏரோநாட்டிக்கல் இல்லைன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இதை ஜாயின் பண்ணிக்கிட்டு, இதில் நீ செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ வரும்போது பைலட் ட்ரைனிங்கோ கூடயே எடுத்தேன்னா, நாளைக்கு ஏதோ ஆண்டவன் கண் பார்வை சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் நீ அதே கம்பெனிக்கு கிரவுண்ட் இன்ஜினியராக மாறலாம். புரியுது இல்லையா? அவ்வளோ செலவு பண்ணி லட்சக்கணக்கில் வேலை போயிட்டு உட்கார்றது சரியா, இல்லை படிச்சுக்கிட்டு வேற ஒரு பொசிஷன் இருக்குது வாழ்க்கையில், இங்கிறது ஒரு சரியான ஒரு தோற்றம். ரொம்ப காம்படிட்டிவ் கோர்ஸ் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்றைக்கி வந்து ஃப்ளைட்ஸ் நிறைய ஆகிட்டே போகுது. தூத்துக்குடிக்கு நான் ஆரம்பிக்க வரும்போது ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான், இன்றைக்கி 4 ஃப்ளைட் வருது ஒரு நாளைக்கு. ஸோ நிறைய பைலட்ஸ் தேவைப்படுவாங்க, நிறைய இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்க, நிறைய கோர்சஸுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது 2க்கு அதுதான். 3வது ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங், வீடுகள் கட்டுறது, அது சம்மந்தம், சிவில் கிடையாது, டிசைனிங், வீட்டை டிசைன் பண்ணுறது. முக்கியமாக பெண் குழந்தைங்க வச்சுருக்கிற தாய்மார்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ். வீட்டில் உட்கார்ந்தபடியே அவங்க டிசைன் பண்ணலாம், வீட்டில் உட்கார்ந்தபடியே டிசைன் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி அதான் ரொம்ப காமன்ப்பா. இன்றைக்கி ஏஐ கேள்விப்பட்டிருப்பீங்க.